யார் பொறுப்பு? இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு மாநில அரசே முழு பொறுப்பையும் எடுத்துக்கணுமா, இல்ல மத்திய அரசு இருந்து நிதி வரலைங்கிறதுனால அவங்களுக்கும் கூடுதல் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா மத்திய அரசுக்கும்? மத்திய அரசு நிதி பகிர்வில் எப்பவுமே சமத்துவத்தை கடைபிடிக்கிறது இல்லை மத்திய அரசு. ஆமா, அது காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ அரசும் அப்படிதான் பண்ணாங்க. தானே புயலுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 107 கோடி கொடுத்தாங்க. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. 3 புயல்கள் தாக்கிச்சு எடப்பாடியார்களுடைய ஆட்சி காலத்தில். 4.25 வருஷத்தில் 3 பெரிய புயல்கள், கடுமையான தாக்குதல் தமிழ்நாட்டுக்கு. என்ன பெரிய நிதி கொடுத்தாங்க? சுனாமிக்கே என்ன கொடுத்தாங்க? அப்போ யூபி ஆட்சி இருந்துச்சு. ரொம்ப மாதங்கள் கழித்து 450 கோடி தான் கொடுத்தாங்க சுனாமிக்கே. கடுமையான தாக்குதல் தமிழ்நாட்டின் மீது. ஆனால் 4500 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க அந்த மாநில அரசு அன்னைக்கு. அதனால இது அதை காரணமா சொல்லலாமா? இயற்கை பேரிடருக்கு நிதி தராததுனால பொங்கல் சிறப்பு தொகையை நாங்க கொடுக்கலன்னு சொல்றது சரியல்லங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க அது எல்லா ஆட்சிக்கும் அப்படிதான் பண்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு ஏதோ அள்ளி கொடுத்தாங்க சொல்றாங்க. ஏங்க அந்த இது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவங்க 1 லட்சம் கோடி ஒதுக்குனாங்கன்னா அது அவங்களுடைய ரோடை போடுறதுக்கு. அது மாநில அரசு வந்து அதில் கை வைக்க முடியாது. அதில் மாநில அரசுக்கு தொகை வந்துடும். மாநில அரசுடைய கட்டமைப்பு தானே பலப்படுத்த போது, மாநில அரசுடைய வளர்ச்சி அந்த சாலை கட்டமைப்புல பலப்படுத்துறாங்க. ஆனா ஹைவேஸுக்கு தானே, சென்ட்ரல் ஹைவேஸுக்கு தான் அது கொடுப்பாங்க. மாநில ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டு வராது. ஸோ அதையெல்லாம் பார்க்காம அது ஏதோ நீங்க சொன்ன போனா 2019 நிதியாண்டில் அதிமுக சமர்ப்பித்த பட்ஜெட்லேயே என்ன சொல்றாங்க? 17,000 கோடி எங்களுக்கு நிலுவைத் தொகை இருக்குது, ஜிஎஸ்டிலேருந்து வரலை அப்படிதான் அறிக்கை. ஒவ்வொரு நிதி அறிக்கையில அதான் சொல்றாங்க. இல்ல அவங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான செய்யுமே இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த காரணங்களும் நான் சொல்லிட்டேன், பாரபட்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல அப்ப பாரபட்சம் இருந்தா அது என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற புரிதலோட பாஜக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, பீகாருக்கு கொடுத்தாங்க இல்லையா, ஆந்திராவுக்கு தொகை கொடுத்தாங்க. பீகாருக்கு கோசி ரிவர்னுடைய ஒவ்வொரு ஆண்டும் அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்குது, அதை டேம் பண்றதுக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு கடல் பரப்பு இருக்குது. நமக்கு பெரிய பெரிய புயல்கள் தாக்குதல் நம்ம மேலே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும். அப்போ வெள்ளம் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஃபண்டை வச்சு மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன நியாயம் இருக்குது? இதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கணும். யாரும் செய்யலை, யூபிஐயும் செய்யலை, என்டிஏவும் செய்யலை. இதான் நான் சொல்றேன். நீங்க ஒண்ணு மட்டும் தப்பு சொல்றீங்க. இல்ல மணல் விற்பனையில அவங்களுக்கு வருமானம் வருது, மாநில அரசுக்கு டாஸ்மாக் விற்பனையில வருமானம் வருது. அப்ப அந்த காசெல்லாம் அதான் நான் சொல்ல வரேங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு நிதியமைச்சர் என்ன சொல்லிருக்காரு? எங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைங்கிறாரு, மத்திய அரசு உதவி செய்யலைன்னு சொல்றாரு. ஆனா ஃபண்ட்ஸ் வந்து மாநில அரசுக்கு கூடுதலா இருக்குங்க. அதிமுக ஆட்சி காலத்துல மேக்சிமமே 60,000 கோடி தான் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருந்துச்சு. வருமானமே கருவூலத்துல மாநில வருமானமே 60,000 கோடி தான். அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டியில் கொடுக்கறது அதுக்கு மேல. மாநில வருமானம் 60,000 கோடி தான் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா உங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக்ல 50,000 கோடி வருது. பால் விலையை நீங்க 3 தடவை உயர்த்தினதுல 41,000 கோடி வந்திருக்குது. ஒவ்வொரு சொத்து வரி, வீட்டு வரி, கழிவு நீர் வரி, எல்லா குப்பை வரி எல்லாத்தையுமே நீங்க 3 தடவை உயர்த்திட்டீங்க. அது எவ்வளவு பணம் வந்துச்சு உங்களுக்கு? பெரிய பெரிய தொகையா இருக்கே. பால் விலையில உயர்த்தினதுல மட்டும் 41,000 கோடி 3 தடவை உயர்த்தினாங்க. ஜிஎஸ்டியில இருக்க வரியை விட அதிகமான வரி நம்ம பால் பொருட்களுக்கு நம்ம வசூலிக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிறோம். வசூலிக்கிறோம் 5% நம்ம 12% வசூலிக்கிறோம். சொல்லிடுவீங்க, அப்புறம் அந்த பணத்தை உங்ககிட்ட கேட்க போறாங்க. இல்ல 41,000 கோடிங்கிறது பெரிய தொகையா கணக்குங்க. நான் சொல்லல, மாநில அரசு கணக்கு நீங்க படிங்க. நான் சொந்தமா ஒன்றும் சொல்லலை. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏங்க நீங்க எந்த கட்டணத்தை உயர்த்தலைங்க? இவங்க எல்லா கட்டணங்களையும் ஒவ்வொன்றையும் 3 முறை உயர்த்திருக்காங்க. மத்திய அரசோட நிதிக்காக அவங்க காத்திருக்க வேண்டியதெல்லாம் இல்ல. நீங்க நிதி இருக்கு மாநில அரசு. இது மின் கட்டண உயர்வு என்ன எவ்வளவு கொஞ்சமா? அது முதல் தடவை 52%, 2வது 3வது தடவை, இனி 4வது 5வது தடவை பண்ணுவோங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இவ்வளவு கட்டணங்களும் சேர்த்து. ஆமா, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில
பெரும் நிதி சிக்கலுக்கு அரசை வந்து உள்ளாக்கிட்டு போயிட்டாங்க, கஜானாவுல காசு என்ன பண்ணாங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 10 ஆண்டுகள்ல வாங்குது 5,80,000 கோடி. ஆனா நீங்க 4 ஆண்டுகள் முடிக்கல, 4 லட்சம் கோடி வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க. அந்த இது வந்து நீங்க மொத்த வருமானத்துல 25% கூடக்கூடாது. சரி, அதான் மத்திய அரசு சட்டம். ஓகே, ஆனா நீங்க 30% நான் பேசி மாநில அரசு கிட்ட காசு வேணாம். மாநில அரசு கிட்ட காசு இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க மத்திய அரசு கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் அப்படி சொல்லலங்க. மாநில அரசுக்கு அதிக வருமானம் அதிமுகவையும் திமுகவும் கம்பேர் பண்ணா 1,00,000 கோடிக்கு மேல இவங்களுக்கு வருமானம் வந்திருக்குது. அந்த அளவுக்கு கட்டணங்களை மக்கள் மீது சுமத்தி இருக்கிறாங்க. அப்ப நீ இப்ப கடனும் அதிக அளவுக்கு வாங்கியிருக்கீங்க. கடனும் நீங்க அதிக 10 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி வாங்கல, அவங்க 5,80,000 கோடி தான் வாங்கினா. அதுல கடைசி 80,000 கோடிங்கிறது அந்த இடைக்கால பட்ஜெட்ல மாநில அரசுக்கு, திமுக அரசுக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. கூட்டணியில இருக்கிற போது பாஜகவுடைய சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு, அதிமுக கிடைக்கல. அதான் நான் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம். அவர் தானே சார் சொன்னாரு, இல்லங்க கிடைக்கல, அவர் சொல்லுவாரு விவசாயி எடப்பாடிங்கிறதுனால நாங்க கொடுத்தோம். அவர் இப்ப பேச வேண்டிய கட்டாயத்துல நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவங்க தலைவரே அவருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அதிமுக தலைவர்களை பத்தி தவறா பேசிட்டே இருந்தவர் இப்ப அதிமுக முதல் முறையா பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? அதான் அவங்களுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? எனக்கு தெரியாதா என்ன? அது தெரிஞ்ச காரணம் அதுதான் சொல்லணும். அது நாகராஜ் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னு சொல்லி. அது அவர் சொல்லி பணிக்கப்பட்ட பணியை தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணீங்க, கொரோனா பீரியட் முடிஞ்ச பீரியட்லயே 2021 பட்ஜெட்ல அந்த பொங்கல் நிதி, அதுக்கு முன்னாடி 2,000 கோடி கொரோனா நிதி கொடுத்தாங்க அதிமுக அரசு. ஓகே, 2,500 கோடி கொடுக்கும்போது என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், 5,000 கோடி தரணும்னார். சொன்னாரா இல்லையா? ஆனா அவர் எவ்வளவு கொடுக்குறாரு? 5,000 ரூபாய். 5,000 ரூபாய், சரி, ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய். அது வந்து 2,500 கோடி கொடுக்கும்போதே மாநில அரசினுடைய செலவு, மொத்த செலவு 6,000 கோடி தொற்றுச்சு. ஸோ இவர் வந்து நீங்க அப்படி கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா இவர் வந்து 1000 கோடி தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கொடுத்தால ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்துச்சு. நிறைய கோடி சொன்னது. அந்த பொருட்கள் பாருங்க, பொருட்கள்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வாங்கி போன பொருட்களை கொடுத்தாங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம், மத்திய அரசை எதிர்பார்க்காமலேயே மாநில அரசால கொடுக்க முடியும் இந்த 1000 ரூபாங்கிறது உங்களுடைய. 1000 ரூபாய்க்கு அதுக்கு முடிச்சு போட வேணாம், மத்திய அரசு ஓரவஞ்சம் பண்ணுதுங்கிறது நான் சொல்லிட்டேன், அது ஒத்துக்கிறீங்க. அது வேற. ஆனா மாநில அரசு காசு கொடுக்க முடியும். ஒரு இடைவேளை, மெட்ரோ செகண்டுக்கு 2வது திட்டத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டது. 7,200 கோடி மத்திய அரசு பங்கு, மாநில அரசு பங்கு 7,200 கோடி. மாநில அரசு பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க, மத்திய அரசு அப்ப கூட்டணியில தான் இருக்கிறாங்க. சரி, ஒதுக்கல. தரல. எப்போ ஒதுக்குனாங்க? கேட்டுக்கங்க, ஸ்டாலின் போய் காட்டணும். ஒதுக்குறாங்க. நாகராஜ் சார் கேட்டுக்கங்க, காசு தரலன்னு யாருக்கு ஃபேவரபிளா இருக்காங்க? சரி.